வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் ஒரு பால் வியாபாரி போனாப்புல. ஏன் ஹெல்மெட்டு போடலை அப்படின்னு சொல்லி பால் வியாபாரிக்கு 4000 ரூபா அவதாரம். இதை ஒன்றை எடுத்து போட்டு விட்டால் பால் வியாபாரி பேச சொன்னோம். 150 பால் ஊற்றி 5 ரூபா 10 ரூபாய்க்கு பால் ஊற்றி 4000 ரூபா எப்படி அவன் கட்டுறது? ஏன் ஹெல்மெட்டு போடலை அப்படின்னு போலீஸ்காரங்க கேட்டாங்க. ஹெல்மெட் எப்படியா ஒரு வீட்டுக்கு ஒரு நான் ஹெல்மெட்டை ஏற்றி இறக்கிட்டு தெரிய முடியுமா? அதனால தான் நான் மொத்தம் ஹெல்மெட் இருக்குது, நான் போடலை. ஏன்னா ஏற்றி இறக்கிட்டு 5 அடிக்க இருக்கா ஒரு வீடு இருக்கும், 10 அடிக்க இருக்கா ஒரு வீடு இருக்கும், அதனால் கலட்டி மாட்ட முடியாது அப்படின்னு சொன்னாப்புல. யாருமே கேட்காம அவங்களோட ஃபைனை போலீஸ் ஒரு 4000 ரூபா போட்டு விட்டாங்க. ஹெல்மெட் ஃபைன் சொல்லி அந்த ஃபைன் இந்த ஃபைன் சொல்லி 4000 ஏற்றி விட்டாங்க. இதை கண்டித்து நாம் பால் வியாபாரிக்கு இவ்வளவு ஒரு மோசடி நடந்திருக்கு, அதாவது இவ்வளோ ஒரு பரிதாபமான நிலையில் பால் வியாபாரி அப்படின்னு சொல்லி போட்டு விட்டோம். அது ஏகப்பட்ட பேருக்கு வரவேற்பானவன அந்த ஃபைனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், பால் வியாபாரிக்கு அவன் எங்கே இருந்தாலும் ஹெல்மெட்டை கழட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த அவதார தொகையை ரத்து பண்ணி விட்டாங்க. இது 2 வருஷம் ஆச்சு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு ஊருக்குள்ளே ஒரு வீடு இருக்குது. அது சர்வீஸ் நம்பர் 1670. அதில் வாடகைக்கு நாங்கள் விட்டுருக்கோம். நாங்கள் ரோட்டு பக்கம் இருக்கோம். அதில் கரண்ட்டு பில்லு எப்போவுமே 80 ஃப்ரீ கரண்ட்டாக இருக்கும். ஒரு ஓட்டு வீடு, ஒரு உள்ள ஒரு தாரிசு வீடு, அவ்வளோதான். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, 70 ரூபா 80 ரூபா 60 ரூபா இவ்வளோ தான் கரண்ட் பில்லு வரும் அந்த வாடகை வீட்டில் இருக்கவனுக்கு. அதை ஒரு 70 ரூபா கரண்ட் பில்லு வந்திருக்குன்னு 2 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன். நாங்கள் தான் அது கரண்ட் பில்லு கட்டணும் நெட்டில். அங்கே நெட்டு கிடைக்காம சுற்றிக்கிட்டு இருக்கு, வர விட்டு அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அப்படின்ட்டு நெட்டில் ஏற்றுருவேன். நாங்களும் வந்துட்டோம். இப்போ இந்த மாதம் கரண்ட் பில்லு எடுக்க வந்துட்டாங்க. வந்தால் ஃப்ரீ கரண்ட்டு. போன வட்டத்தை பற்றி பேசலை, இந்த தடவை உங்களுக்கு ஃப்ரீ கரண்ட்டுன்ட்டு போயிட்டேன். போனவொன்னே சாயந்தரம் போல் வர்றேன், உங்களுக்கு இபி ஆஃபீஸர்லேருந்து திருப்பாச்சி இபி ஆஃபீஸர்லேருந்து வர்றாங்க, உனக்கு 3500 ரூபா ஃபைனு அப்படின்னு வருது. என்னையா 3500 ரூபா இதுக்கியா ஃபைனு? போன தடவை நீங்கள் கட்டலையா, 60 நாள் ஆச்சு, அதனால் நீங்கள் கட்டலையா, அதனால் இந்த தடவை ஃபைனு 3500 அப்படின்னு. 60 நாள் வரைக்கும் இங்கே இந்த சர்வீஸ் கட்டலையே, 60 நாள் வரைக்கும் நீ ஏன் வரல வீட்டுக்கு? சரி, 60 நாள் வரைக்கும் வரல, இப்போ ஏன் வந்தா? இப்போ எப்படி வீடு தெரிஞ்சு உனக்கு? அப்போ ஃபைன் வரட்டும்னே இருக்கீங்களா நீ இபி ஆஃபீஸில் இருந்து? எவனையா கொடுப்பேன், வேணா 3000 4000 ஃபைன் கட்டுவேன். அவனை வாங்கி அந்த ஆஃபீஸை அந்த அவதாரத்தை வாங்கி இபி ஆஃபீஸில் போட்டால் அவதாரத்திலே இபி ஆஃபீஸை நடத்தலான்னு பார்த்துட்டீங்களா? இருக்கக்கூடிய நடத்த 80 ரூபா கரண்ட் பில்லு கட்ட முடியாமல் தானேயா அவன் நாட்டில் திருறேன். இதில் 70 ரூபாய்க்கு 3500 ரூபா கரண்ட் பில்லு போட்டால் என்ன கணக்கு? எத்தனை வட்டி முதல்ல சொல்லும் போல? 2 வட்டிக்கு மேலே யார் வட்டி வாங்க பிடிச்சி உள்ளே அடைக்கலாம் போலீஸில். 2 வட்டி தான் ரூல்ஸ் சட்டம். அதுக்கு மேற்கொண்டு நீ வட்டி வாங்கினா உள்ளே கிடக்க வேண்டியது, நீ கந்து வட்டி சட்டத்தில் உள்ளே கிடக்க வேண்டியது, எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே அடைக்கலாம். இப்போ என்னடானாக்க அது மறதியே இருக்குன்னு போய்ங்க, கட்டளைன்னு வச்சுக்கோங்க. நான் அப்படியே வச்சு பேசுகிறேன். கொடுத்தேன், நெட்டில் வேலை செய்யலை, சுற்றிக்கிட்டு வந்துச்சு, ஒன்று அங்கிட்டு போகலாம், பவுன்ஸ் ஆகி இங்கிட்டு வரலாம், அது ஒரு பக்கம். இது எங்கிட்டே வந்துருச்சு, வச்சுக்கிடுவோம். இப்போ நீ 3500 கொண்டு வர்ற, 3000 எத்தனை வட்டி? என்ன காரணம் சொல்லாது சொல்லு. என்ன நினச்சிக்கிட்டு தெரியா நீங்கள்? எங்கள் ஊரை எல்லாரும் கட்டுறேன். ஒரு 4 மணி கரண்ட் பில்லு கட்டணுமா, 20ஆம் தேதியோட 4 மணியோட கொஞ்சம் கரண்ட் பில்லு கட்டுன்னு சொல்கிறாங்க. 4.5 கட்டிருக்கேன், 900 ரூபா அவதாரத்தோடையும். கரண்ட் பில் கட்டின 200, அரை மணி நேரத்தில் கட்டளைங்கிறதுக்காக அரை மணி நேரத்தில் 900 ரூபாயும் அவதாரமா. ஏப்பா என்ன நினச்சிக்கிட்டு தெரியா நீங்கள்? என்னையா நினச்சிக்கிட்டு தெரியா நீங்கள்? இப்போ 60 நாள் கட்டளை நான் ஒரு ஊரை யாராவது ஒரு ஆள் சொன்னீங்களா? இல்லை என் ஃபோனுக்கு மெசேஜ் அனுப்புனீங்களா? எதுவுமே அனுப்புறதில்ல. 60 நாள் கழித்து வர்றது உனக்கு அவதாரத்தொகை 4000ங்கிறது, 10,000ங்கிறது, 12,000ங்கிறது. வீடை நாங்கள் கரண்ட் பில்லு கட்டுறதா இல்லை வீடை விற்றுட்டு கொடுக்குறதா? வீடை விற்று தான் கொடுக்குறோம் உங்களுக்கு கரண்ட் பில்லு. நீ அனுப்புகிற நீங்கள் விட்டுருக்க கரண்ட்டுக்கு உனக்கு அவதாரம் வேறையா? நாங்கள் தான் உங்களுக்கு அவதாரம் பண்ணணும். இபிங்கிற பேரில் ஒரு நாளைக்கு 50 ரூபா அமர்த்திக்கிட்டு நிர்வாகத்தில் ஆளும் இல்லாமல் பேரும் இல்லாமல் நீ வாட்டு அத்தை கூலிக்கு ஆள் பிடிச்சிக்கிட்டு உன் சௌரியத்துக்கு நீ கரண்ட் பில்லு கட்டலைன்னு வருவ. அவள்லாம் எப்படி இவெல்லாம் ஏன் இப்போ ஏன் வந்தா நான் கேட்குறேன். 60 நாள் வீடு தெரியலைங்க, இப்போ எப்படி உனக்கு வீடு தெரிவிச்சு? அப்போ என்ன அர்த்தம்? வேணுமுன்னே அவதாரம் வரட்டுங்கிறதுக்காகவே நீ லேட் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்கிறேன். லேட் பண்ணி சரி மறந்தாச்சுன்னு வை, அதுக்கு என்ன பண்ணுறது? நல்லா இருக்க மாதிரி செத்து போகிறேன், அதுக்காக அவதாரம் எப்படியா போடுவேன்? நீ அவதாரம் 70 ரூபாய்க்கு 3500 வரையாமையா ஃபைனு 60 நாளையில். எத்தனை % வட்டியா? 700% வருது. எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே அடைச்சா என்ன? 3 வட்டி கொடுத்தாலும் பிடிச்சி உள்ளே அடைக்கிறாங்க கந்து வட்டி கேஸில். உன்னை மட்டும் யார் பிடிச்சி அடைக்கிறது? யார் பிடிச்சி அடைக்கிறது? ஊராக கத்துறாங்க கிடந்து. இபி ஆஃபீஸ் நிர்வாகம் பண்ண முடியாது, தனியார்ட்ட விடுங்க. நான் அதை படித்து சொல்கிறேன். படித்து கிளிப் பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன்ல. உங்களால் நடத்த முடியாது, 1,00,000 கோடி நட்டத்தில் போயிடுச்சு,
வேணா தனியார்ட்ட விடுங்கடா சொல்கிறல. ஏழைப்பாளையத்தை போட்டு 3500 5500 ஒரு நாள் முன்ன பின்ன இருக்கிறதுக்கு இப்படி போட்டு தீட்டி தள்ளுறீங்களே. வீடை கட்டுற ஈபி கட்டுறதா இல்லை வீடை விற்று உங்களோட ஈபி ஆஃபீஸ் கட்டுறதா? சொல்லுப்பா, நீதாப்பா சொல்லணும். நாட்டில் முறை கேட்க பார்க்க ஆள் என்கிட்ட வசதி இருக்குன்னு நான் கேட்டேன். யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இந்த பேனர் இப்படிலாம் பேனர் கட்ட போகிறோம். இது பண்ணிட்டான். வடி இல்லாத வேணும். நீங்கள் சொன்னதை கேட்டு கட்டிட்டு வருவேன். திமிருக்கொண்டை தெரியல எல்லா பேரும். திமிருக்கொண்டை ஓன் சைடில் அது இல்லை. உங்களுக்கு 152 யூனிட், இந்த 152 252 இந்த மயிரெலாம் இருக்கட்டும், அதெல்லாம் விட்டுரு. 60 நாள் வரைக்கும் என்ன பண்ண? இங்கே வா, கரண்ட் புல் கட்ட மறந்துட்டீங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு இவ்வளோ வருது, ஒழுங்காக கட்டுங்கன்னு ஒரு தடவை சொன்னீங்களா? எதையும் சொல்கிறது இல்லை. 60 நாள் கழிச்சு வந்து உங்களுக்கு 5000 வருது, 10,000 வருது. ஒன்று செய்யுங்க. கரண்ட் புல் 15-20ஆம் தேதிக்குள்ளே கட்டலைன்னா ஈபி துறையிலேருந்து வீடு சப்தி செய்யப்படும் ஒட்டிரு. அதே சரியாக வரும். எதுக்கு சும்மா நீ வாடகை ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற, அவதாரத்தோடு வர்ற, உன்னோட மல்லு கட்டுறாப்புல இருக்குது, சண்டை ஓடுறாப்புல இருக்குது, உன்னோட மல்லு கட்டி ஒரு ஆளாக இருக்க. நீ நாட்டில் 1000 பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்கு காலையில் எழுந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் 100 பிரச்சனை இருக்குது. உன்னோட மல்லு கட்டிட்டு தெரியுமா? நல்லா அப்போலாம் நான் கேட்குறேன். நிர்வாகம் வச்சிருக்க லட்சணத்தை பாருங்க. அவதாரம் கட்டுற மின்சாரம் கட்ட முடியலையா? மறந்துட்டேன்னு அதுக்காக என்ன பண்ணுறது? நீங்கள் மறக்காமல் ஒரு வேலை நூல் புறாவை நடத்திட்டீங்களா மின்சார ஆஃபீஸில்? நான் கேட்குறேன், மறதியே உங்களுக்கு இல்லையா? மனுஷன்னா மறக்கத்தையா செய்ய, இது சிஸ்டம் இல்லையா? அதுக்காக ஒரு அவதாரத்தை 80க்கு 160 போடு, 160க்கு ஒரு 400 போடு, அட 400க்கு 500 போடு. ஏடா இது 70 ரூபாய்க்கு 3500? என்ன கேட்க பார்க்க ஆள் இல்லை நினச்சிக்கிடுவா? நான் ஆரம்பத்திலே சொன்னதேன், ஜிபி ஆஃபீஸே தேவையில்லைன்ட்டு. நான் கட்டாத தொழில் எதுக்கு நடத்துகிற? என்ன அப்படி என்ன குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டேன்? நீ மறந்துருக்கலாம், ஊரை விட்டு போயிருக்கலாம், இந்த நெட்டு கிடைக்கல, நாங்கள் இதே கட்டின நெட்டு சுற்றிக்கிட்டு எங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு, 1000 பிரச்சனை இருக்குது. அதுக்காக ஒரு 10 நாளில் 20 நாளில் ஒரு ஆளை விட்டுருக்கலாம்ல, மெசேஜ் அனுப்பியிருக்கலாம்ல. எனக்கு எதுவும் இல்லை. மொட்டையாக வந்து நீ வாடி சொன்னீங்கன்னா இப்போ வீடு வாடகை கொடுக்குற எங்கிட்ட வரேன். என்ன நீங்கள் வாடகை 3500 4000ங்கிறாங்க, நாங்கள் எப்படி கட்டுறது அப்படிங்க? இப்போ நாங்கள் தான் இதை கட்டணும். ஊரில் விசாரித்தா ஏகப்பட்டதே இதை கம்ப்ளைண்ட் சொல்கிறேன். எனக்கு அரை மணி நேரம் லேட்டாக கட்டி 900 ரூபா அவதாரம் போட்டாங்க. 10 நாள் லேட்டாக கட்டினி எனக்கு 4500 கட்டினி. அப்புறம் ஒரு ஆள் சொல்கிறேன், ஒரு வாரம் ஊரில் இல்லை, மெசேஜ் விட்டேன், நான் கட்ட ஆள்லைன்னு சொல்லிட்டு எனக்கு 7000 அவதாரம் கட்டுறேன். ஏப்பா, இந்த அவதார தொகையிலே பார்த்து நீங்கள் எலக்ட்ரிக் மின்சாரம் போட நடத்தலாம்னு பார்த்துட்டியா? நீங்கள் நீ நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட? படித்து சொன்னேன், உன்னால் நடத்த முடியாது, வேணா, ஏழைகள்கிட்ட அடிக்காத, மறந்து அதுக்காக தூக்கு தண்ணை விடுவியா? நீ மறந்துட்டா தூக்கு தண்ணை விடுவியாங்கிறே. நியாயம் இல்லை. நியாயமான முறையில் அவதாரம் போடு. சரியில்லை இது. அது இல்லை, இது இந்த கதையில் எங்களுக்கு தேவையில்லைப்பா. நீ அறிவுறுத்தணும், எங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். எதையுமே கொடுக்காம நீ என்ன நீ வந்து திருத்து என்ன நீ வந்து வர்றது? நோட்டீஸ் கொடுத்தியா? நீ அவனுக்கு வீட்டில் வாடகை இருக்காது, அவன் நோட்டீஸ் கொடுக்கணும் இல்லையா? எதுவும் கொடுக்குறது இல்லை. வாய்ட்டு 1000 ரூபாய்க்கு பீஸை பிடுங்க. பீஸை பிடிக்குவியா? நீ நான் கேட்குறேன், நோட்டீஸை குடியா? நீ உன் மேலே தப்பு இருக்கியா? உனக்கு ஆள் இல்லை, பேர் இல்லை, இபி ஆஃபீஸில் ஆளும் இல்லை, பேரும் இல்லை. எனக்கு நாங்களா போனேன். பொதுமக்கள் மறக்கத்தையும் செய்யும். 1000 பிரச்சனை இருக்கு. நீ தானே வேலை பார்க்குற. நீ நோட்டீஸ் விடு. நீ கட்டலை, இத்தனை இதுக்குள்ளே கட்டணும், ஒரு நாளைக்கு இவ்வளோ ஃபைன் வருது, பப்ளிக் எழுதி போடுங்கடா இபி ஆஃபீஸில். என்ன அவசரம்? என்ன தெண்டை வசூலா மீட்ரு வசூலா? நீ உங்கள் வீட்டில் கட்டியிருக்க மாதிரி மீட்ரு வசூல் பண்ணுறீங்களா? நீங்கள் எங்கேயோ விட்டுக்கிட்டு எங்கேயோ பிரியுது விட்டுக்கிட்டு எங்கிட்ட வந்துட்டு ஏறிடலாம். நீங்கள் எல்லா பேரும் ஏழைகள்கிட்ட வந்து ஏறிடலாங்கிறேன். ஒவ்வொருத்த வீட்டுக்கு ஃபைன் அரை மணி நேரம் முன்ன பின்ன ஆச்சுன்னா 5000 10,000 ஃபைனு. ஆஃபீஸ் எழுத்து பூட்ராப்பில் வரும் பார்த்துக்க.